ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நண்பர்களே. மேலும் மிக முக்கியமாக ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. நண்பர்களுடைய ஆதரவு கரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இரும்பு கை போன்று உங்களது நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய சிக்கல்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். சிம்பிளா சொல்லிடலாம். இந்த தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே. வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் பெருகும். அதனால உங்க பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சில சொந்த பந்தங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல இன்னைக்கு நீங்க கலந்துக்குவீங்க. சில சுப நிகழ்ச்சிகள்ல மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. குடும்பத்துல அதன் மூலமாக அமைதி பெருகும். குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க கலந்துக்கலாம் சுப நிகழ்ச்சிகள்ல. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் நண்பர்களே. அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் உங்க மனசுல உறுத்திட்டே இருந்த சில பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க. அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன முன்னேற்றகரமான சாதகமான சூழல் வேணுமோ எல்லாமே உங்க ஆஃபீஸ்ல இன்னைக்கு கிடைக்கும். எனவே சந்தோஷமான ஒரு சூழல் ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியாக உங்க வேலைகளை செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அலட்சியமில்லாத போக்கை ஏற்படுத்திக்கணும் நண்பர்களே. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் நண்பர்களே. என்ற தினம் நீங்களாகவே ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடாதீங்க. அதை மட்டும் தவிர்த்து விட்டால் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் ஏற்படும் நண்பர்களே. உங்களது குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புரிதல் உங்கள் சொந்த பந்தங்கள், நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மனசுல அமைதி பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கலாம். எனவே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உங்கள் சொந்த பந்தங்கள் ரெடியாக இருப்பாங்க. அதை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை நண்பர்களே. எப்படி உணவுக்கு உப்பு கொஞ்சம் சுவை சேர்க்குமோ அதுபோல் சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் வாழ்க்கைக்கு தேவை. அப்போதுதான் மகிழ்ச்சியுடைய அந்த உண்மையான அந்த மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கு தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்க காதலர்கிட்ட நீங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்கள்ல நீங்க கில்லாடியாக இருப்பீங்க. அதனால காதல் சம்பந்தமான பிரச்சனைகள்
வாக்குவாதங்கள் எல்லாமே இப்பொழுது வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட முடியும். அதை இருந்தால் அதை நீக்கி விட முடியும். சிறப்பான ஒரு நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து கடுமையாக சில விஷயங்களை வந்து வலியுறுத்தணும் அப்படின்னா அதில் நீங்கள் தயக்கமே காட்டாதீங்க. உங்கள் காதலர் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். புதிய புதிய சிந்தனை உள்ள நண்பர்கள் மற்றும் சில நபர்களுடன் நீங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகும். நீங்களும் வந்து கண்டிப்பாக அதிகமான வளர்ச்சியை பெற முடியும் நண்பர்களே. ஸோ நீங்கள் புதிய சிந்தனைகள் நல்ல ஒரு சிறந்த தாட் கொண்ட நபர்களுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் கூடுதலாக நிறைய அறிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகுவதற்கு நீங்கள் அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. சில விஷயங்கள்ல நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ரோல் வந்து ப்ளே ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையினுடைய முக்கியத்துவம் இன்றைய தினம் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இனிமையாக பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். போதுமான நேரத்தை உங்கள் வாழ்க்கை துணை கூட இந்த தினம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த தன்மை மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். திருமண வாழ்க்கையை கற்கண்டாக எண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. நண்பர்கள் ஆதரவு பெருகும். நல்ல தகவல் வந்து சேரும். சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சிக்கல்கள் விலகும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் என்ன உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை எதிர்பார்த்தபடியே கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பெரும்பாலான சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம் உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறந்த திட்டமிடலை இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும். அது சூழல் நல்லா இருக்காத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள் படிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறதும் நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இப்பொழுது நீங்கி விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வீட்டு ரிலேஷன் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. தந்தை வழி ஆதரவு பெருகும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. அலட்சியம் வேண்டாம். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளில் இப்போது உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. மன அமைதி பெருகும். நல்ல ஒரு உண்மைத்தன்மை புரியும். எந்த சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு உண்மைத்தன்மை ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நண்பர்களே. நல்ல ஒரு சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நல்ல திறமைகள் இருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.